விஜய் அவர்களுடைய அந்த என்ட்ரி நம்ம பெருசா பேசப்படக்கூடிய விஷயம். என்னன்னா ஒரு சின்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்க மாதிரி நம்ம சொல்லலாம். இது அரசியல்ல தேர்தல் காலத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை யார் தள்ளுவார்னு நினைக்கிறீங்க? இந்த சின்ன மாற்றத்தை தாக்கம்லாம் சொல்லாதீங்க. விஜய் நேற்று பேசின 2 சப்ஜெக்ட் பெரிய பெரிய தாக்கத்தை தாக்கம். ஏற்படுத்துது. ஒண்ணு, பாஜகவும், திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய தாக்கம். தாக்கம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் விஜய் அட்டாக் பண்றாரு. அது ஒரு ஆமா. இது. நிதின் அவர்களும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே சிறுபான்மை வாக்குகளை விஜய் விஜய் கொண்டு வரும். 2வது, காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது. உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குன்றது காங்கிரஸ் அணிகள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு பெரிய நெருக்கடி உண்டு பண்ணியிருக்குது. என்ன அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தின்னு கொடுத்த பேட்டி, இது எல்லாமே விஜய் பேச்சினால வந்தது. நல்ல பாயிண்ட் அது. நேற்றைய பொறுத்த வரைக்கும் விஜய் தான் ஹீரோ இல்லையா? ஹீரோ. கண்டிப்பா நம்பர். ரைட். மக்கள் நீங்களுமே அடுத்து தமிழகத்தில் ஆள போறது யாருன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுமே வேல்யூபிளா இருக்கும்.